ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையே சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செல்வை கணிந்து அதற்காக பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினார், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியே தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையே எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 2 கரம் உயர்த்தி உரத்த குரலில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மழை வர மாதிரி இருக்கு, ஆனால் வரல. ஏன்னா நம்ம ஒழுங்காக கரம் உயர்த்தி சொல்லி ஆட்டிருக்கு. நல்ல இப்போ மழை வேண்டான்னு யாரோ நினைக்கிறாங்க. கரம் உயர்த்தி உரத்த குரலில் ஒரு அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய சிந்தனை. இன்றைய நற்செய்தியினுடைய தலைப்பு இயேசுவின் சீடர் யார்? இதுதான் கேள்வி. இயேசுவின் சீடர் யார்? லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் 25 முதல் வசனம். பெருந்திரளான மக்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கும் பொழுது ஏறக்குறைய நாம் அங்கே இருக்கிற மாதிரி இதில் பார்த்து கேட்குறார், உண்மையா நீ யார் என்னுடைய சீடன் சீடத்தி? இயேசுவே சொல்றார், யார் ஒருவர் சொல்லுங்க. ஐயோ, நான் சொல்றது சொல்லக்கூடாது. இயேசு என்ன சொன்னார் சொல்லணும். அப்பாவை அம்மாவை விட, வீட்டுக்காரரை விட, வீட்டுக்காரியை விட, பிள்ளைங்களை விட, சகோதர சகோதரிகளை விட, ஏன் உன் உயிரை விட, உன் உயிரையே எதையாவது என்னை விட மேலானதாக கருதினால் அவர்கள் என்னுடைய சீடரா இருக்க முடியாது. அதாவது ஆண்டவரை விட மேலானதாக, மதிப்புக்குரியதாக நாம் எதையாவது ஒன்றை கருதினால் உண்மையில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்றார். பெருந்திரளான மக்கள் நமக்கு இருக்கிறோம். மனசை தொட்டு சொல்லுங்களேன், உண்மையில் இப்போ இருக்கிற நம்ம சூழல்ல, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில எதற்கு முதன்மையான இடம் கொடுக்கிறோம்? உண்மையிலேயே நான் ஆண்டவருக்குத்தான் எல்லாவற்றிலும் முதன்மையான இடம் கொடுக்கிறேன் என்றால் தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம், நான் இயேசுவினுடைய சீடன் சீடத்தி. ஆனா இன்னைக்கு ஆண்டவரை விட எதுக்கோ முதன்மையான இடம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பூசை இல்லாமல் வாழ்ந்துட முடியுது. ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் வாழ, இந்த நைட்டு விஜயில் எத்தனை முறை லபக்கு டபக்கு லபக்கு டபக்குன்னு அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இருப்போம். கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு
அதாவது நம்ம எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு, என்ன தெரியுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவரை கவனிச்சிக்கலாம். உங்களுக்கு இருக்கு, ஒரு சில டைமில் எனக்கு இருக்கு. நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவோம். நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், படிப்பு அல்லது என்னென்ன நம்ம பக்கம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் போய் ஜெபத்தில் உட்காந்துடலாம். ஒரு நாள் காலையில் ஆரம்பிக்குது, சமைக்கணும், துணி துவைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வீட்டுக்காருக்கு பார்சல் கட்டணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் ஜெபம் பண்ணிடலாம். பிளான் போடுறது சூப்பராக போடுவோம். நம்மளை மாதிரி பிளான் போடுறதுக்கு இந்த உலகத்தில், உங்களை மாதிரி இல்லை, என்ன மாதிரி பிளான் போடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே. பிளானிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் சாயந்தரம் வந்தால் இந்த பிளானிங்கில் என்ன நடந்திருக்கும்? ஏதோ சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வரேன்? நம்ம மனிதர் திட்டங்களை திட்டிக் கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகத்தில் அந்த வசனம் தான் சொல்லுவார். சாலமோனின் ஞானம் 9:14 வசனம். நிலையற்ற மனிதனின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. நம்ம எல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறோன்னா, நம்ம முதல்ல நம்ம கவனிக்கிறது நம்ம வீட்டை, வீட்டுக்கார, மனைவியை, பிள்ளைங்களை, சொந்த பந்தத்தை, நண்பர்களை, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஆண்டவரை பார்த்துக்கலாம், அப்புறம் ஜபத்துக்கு போய்க்கலாம். நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம், நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்பியத்துக்கு போகலாம், நம்ம பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அப்புறம் பாவசேந்தத்துக்கு போகலாம், எல்லாம் முடியட்டும், நைட் விஜிலுக்கு போகலாம். முதல்ல நான் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். முதல்ல வயிறு, அதுக்கப்புறம் ஆன்மா. முதல்ல வயிறு, அதுக்கப்புறம் ஆன்மா. இப்படி மனிதன் திட்டங்களை தீட்டி தீட்டி நம்ம அப்படி அந்த மண்ணுலகை சார்ந்தவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அதிலிருந்து வெளியேற முடியலன்றான் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மண்ணை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே, பொறுப்புகளை பற்றி சிந்திக்கிறோம், பதவி, பட்டம், படிப்பு, ஏதோ நம் தேவைகள், உலகத்தின் நாட்டங்களை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மாவை மறந்து விடுறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மேலானது என்னை விட மேலானதாக நீ வேறு எதையாவது ஒன்று கருதினால் நீ என்னுடைய சீடத்தி ஆக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வலதுகரம் உயர்த்தி கரங்களை எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. சாலமோனின் ஞானம் முதல் வாசகத்தில் 9:15 வசனம். அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை அழுத்துகிறது. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை, நம்முடைய நாட்டங்களும் எண்ணங்களும் எல்லாம் மண்ணுலகை மட்டும் சார்ந்தவையாக இருப்பதால் இதை பற்றி யோசிக்கவே நேரம் இல்லாதனால ஆண்டவரை மறந்துடுறோம். அப்புறம் எப்படி ஆண்டவருடைய சீடராக இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, உண்மையாக இயேசுவின் சீடராக வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி ஆண்டவர் சொல்லித்தரார். என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் நீ வேண்டான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ என்ன பார்த்துக்கோ. யூ ஜஸ்ட் கிவ் மீ ஃபர்ஸ்ட் பிளேஸ். என்னை ஒரு முதன்மையான இடத்தில், உன் உள்ளத்தில், உன் இதயத்தில், உன் வீட்டில் நீ வைத்தாய் என்றால் மற்றவை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். ஆனால் நம்ம அது அவ்வளவு சீக்கிரத்தில் விடுறதில்லை. என்னை முதன்மையான இடத்தில் வைத்தாய் என்றால், உன் குடும்பத்தின் தலைவனாக என்னை ஏற்றுக்கொண்டாய் என்றால், உன் உள்ளத்தின், உன் எண்ணத்தின், உன் பார்வையில், நீ கேட்கின்ற கேள்வியில், நீ பேசுகின்ற வார்த்தையில், நீ நடக்கின்ற நடத்தையில், உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய கனவில், நீ அனைத்திலும் என்னை நீ முதன்மையான நபராக வைத்தாய் என்றால் நான் உன்னை உயர்த்துவேன். மண்ணுலகத்தில் திட்டங்களை தீட்டி தோல்வி அடைந்திருக்கிறாயே அன்பு பிள்ளையே, நான் உன்னை விண்ணகத்தின் திட்டங்களை தீட்ட உன்னை அழைப்பு விடுக்கிறேன். அதே சாலமோனின் ஞானம் புத்தகம் 9:17 வசனம் இன்னைக்கு நம்ம வாசித்தோம். ஆண்டவர் அன்பு செய்யணும், அவரை திட்டத்தின்படி அறிந்து கொள்ளணும். என்ன வேணுமா? அவரே நமக்கு ஞானத்தையும் உயர்வானில் இருந்து தம் தூய ஆவியாரையும் அனுப்புறாரு. நம்ம மண்ணுலகில் பிளான் போட்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு திட்டங்களை தரேன், நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன், உயர்வானிலிருந்து ஆவியானவரை உன் மீது நான் பொழிகிறேன். உன் திட்டங்கள் அல்ல, என் திட்டங்கள் வழியாக உன்னை நான் வழிநடத்த தயாரா இருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யணும்? எல்லாற்றை விட மேலாக என்னை நீ வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு வாரம் டேட்டா இல்லாம இருந்தா பாதி பேர் வாழ்க்கை டாட்டா சொல்லிடுவாங்க. ஒரு வாரம் டேட்டா இல்லாம, ஒரு நாள் டேட்டா இல்லாம, ஒரு நாள் மொபைல் இல்லாம, ஒரு சிலர்லாம் ஒரு நாள் குடிச்சிருந்த வீட்டுக்காரர் இல்லாம, கூட இல்லாம இல்ல, ஒரு பிள்ளைங்க கூட இல்லைன்னா வாழ முடியாது. எனக்கு பிடித்தது இடம், எனக்கு பிடித்த இடம், எனக்கு பிடித்த வாகனம், எனக்கு பிடித்த பொருள், எனக்கு பிடித்த நேரம், எனக்கு இது அது என்று
எனக்கு எனக்கு என்று பலவற்றை முதன்மையான இடத்தில் வைத்திருப்பதால் தான் இன்றும் ஆண்டவரை முழுமையாக பின்பற்ற முடியாமல் நாம் தவித்துக் கொண்டு சுமையை எல்லாம் தாங்கிக் கொண்டு மனதளவில் பாரத்தோடு இருப்பதற்கு காரணம். ஒரே ஒரு வார்த்தைங்க, அகுஸ்தினார் அழகா சொல்லுவார். புனித அகுஸ்தினார் சொல்ற ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் யூ லவ் காட் அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். பாதி தூக்கத்துல இங்கிலீஷ் வேறையா. முதலில் நீ ஆண்டவரை அன்பு செய், அதற்கப்புறம் நீ என்னத்தை வேணா செஞ்சு தொலை. ஆண்டவரை முதலில் முழுமையாக நாம் அன்பு செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நாம் செய்கின்ற அத்தனையும் ஆசீர்வாதமாக முடியும். நம்ம என்ன திரும்ப செய்யறோம்? நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு கரெக்டா முடிச்சுட்டு ஆண்டவரே உங்க பக்கத்துல வரோன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுத்தோம் என்றால், அவரை முதன்மையாக அன்பு செய்தோம் என்றால், முழுமையாக அன்பு செய்தோம் என்றால், நம் வாழ்வில் பிறரை எப்படி அன்பு செய்யணும், எந்த நிலையில் அன்பு செய்ய வேண்டும் என்று அத்தனையும் அவர் கற்றுக் கொடுப்பார். நமக்கு என்ன தெரியுமா? என் வீட்டுக்காரர், அதாவது அகுஸ்தினாரே சொல்வார், அல்லது அன்பை பற்றி சொல்லும் பொழுது பல நிலைகளில் அன்பு இருக்கு. கணவன் மனைவி அன்பு, பெற்றோர் பிள்ளைகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், உலக அளவில் இப்படி அன்பை பல அடுக்கில் பிரிக்கலாம். நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கிறோம், என் வீட்டுக்காரர் என் மனைவி எப்படியாவது அன்பு செய்யணும், ஆண்டவரே இன்னைக்கு என் மனைவிட்ட கோவப்படக்கூடாது, எங்கடி வச்ச அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 நாள் கோவத்தை அடக்கி வைப்போம், 3ஆவது நாள் முடியல. என் பிள்ளைகிட்ட கோவப்படக்கூடாது, எங்க அப்பாட்ட கோவப்படக்கூடாது, என் ஃப்ரெண்டு கிட்ட கோவப்படக்கூடாது, என் தம்பி கிட்ட கோவப்படக்கூடாது, என் தங்கச்சி கிட்ட கோவப்படக்கூடாது. மனிதர் அன்பில் எப்படியாவது சரி பண்ணிடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இனிமேல் இந்த நைட் விஜில் முடிஞ்சு போனதுல இருந்து என் வீட்டுக்காரன் நல்லா பார்த்துக்குவேன், காலையிலேயே படுத்து தூங்கிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, மதியம் அவர் நல்லா பார்த்துக்குவார். அன்புக்குரியவர்களே, மனிதன் உறவுகளை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் நீ முதலில் உன்னை முழுமையாக, நம்மை நாம் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டோம் என்றால், இறை அன்பில் நிலைத்திருந்தோம் என்றால், இறைவனுக்கு முதன்மையான இடம் கொடுத்தோம் என்றால், யாரை எப்படி எப்படி அன்பு செய்ய வேண்டும், எப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர்களை அன்பு செய்ய அவர் நமக்கு கற்றுத் தருவார். Praise the Lord. வலது கரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு சிந்தனை தான், நம்முடைய மையம் இயேசுவாக இருக்கணும். நம்முடைய மையம், நம்முடைய எல்லாவற்றும் நம்மை விட, நம் உயிரை விட மேலானவராக நம் ஆண்டவரை வைத்தோம் என்றால், வாழ்வில் அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம் சுமைகளை எளிதாக சுமக்க அவர் நமக்கு கற்றுத் தருவார். நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய சுமைகளையும், நம்மளுடைய பிரச்சனையையும், நம்மளுடைய கடன் தொல்லையையும், நம்ம பாவத்தையும் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நான் ஆண்டவரையும் பின்பற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்க்கை அல்ல. Praise the Lord. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹalleluya. தலை சொக்கிறதுனால 2வது வாசகத்தில் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், எனக்கு இல்லை உங்களுக்கு. பவுலடிகளார் சொல்றார், பவுலடிகளார் பிலமோனுக்கு எழுதுகிற திருமுகத்தில் இருந்து வாசம், அது ஒரே ஒரு அதிகாரம் தான், ரொம்ப அழகான பகுதி. அன்பினுடைய ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை பற்றி பேசியவர், அனுபவித்தவர் புனித பவுல். அன்பை பற்றி ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? லவ் லெட்டர் ஃபர்ஸ்ட் எழுதுன அன்பு பற்றி போயம் எழுதுனது பவுலடிகளார் தான். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் இருக்கு, 13 வசனம் அன்பை பற்றிய கவிதை. யாருக்காவது கவிதை எழுதுனா அங்க போங்க, காப்பி அடிச்சா அழகா இருக்கும். அதுல முதல் வசனமும் இறுதி வசனம் மட்டும் வாசிக்கிறேன், மீதி நீங்க வீட்டில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13. மானிடரின் மொழிகளிலும் வானதூதர்களின் மொழிகளிலும் நான் பேசினாலும், அன்புன்னு சொல்றது ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. ஓகே, அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். எது இருந்தாலும் அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அன்புனா முதல்ல ஆண்டவர் அன்பு செய்யணும், ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 10:27 வசனம், முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயா. ஃபர்ஸ்ட் அங்க கொடுத்தாதான் மீதி எப்படி அங்க இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாதான் யார் யாருக்கு எவ்வளவு எப்படி கொடுக்கணும்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. நம்ம என்ன பண்றோம்? அங்க வாங்காம அங்க போய் பிச்சை எடுத்து இதையெல்லாம் வாங்கி அங்க ஃபில் பண்ண பாக்குறோம். Praise the Lord. ஹalleluya.
நீ என்ன வேணா சொல்லு சாமி. 1 கொரிந்தியர் 13:13 அந்த அன்பின் கவிதையில இறுதி வார்த்தை பாருங்க. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் தலை சிறந்தது அன்பே. அன்பே கல்வாரி அன்பே. பாருங்க, 3 இறை புண்ணியங்கள், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இந்த மூன்றிலும் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறது என்னது? அன்பு. கடவுளை புள்ள அன்பு செஞ்சனா யார் யாரை எப்படி அன்பு செய்யணும்னு கத்துக்க தேவை வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அழகா சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, இப்படி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பவுலடிகளார் இறை அன்பில் அதில் ஆழமாக ஊறி போயிருக்கிறவரு பிலமோனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. என்ன தெரியுமா லெட்டரோட சேர்த்து ஒரு கிஃப்ட் அனுப்பி விடுறாரு. அந்த கிஃப்ட் யாருன்னா ஒரு நபர், ஒனேசிமோஸ். பிலமோன்றவர் கொலேசி நகர்ல பெரிய நல்ல பணக்கார கிறிஸ்துவர் தலைவர். அவர்கிட்ட அடிமை வேலை செஞ்ச ஒருத்தர் பேர் தான் ஒனேசிமோஸ், ஒரு அடிமை தொழிலாளி. அங்கிருந்து நைஸா நியூட்ரல்ல எஸ்கேப் ஆயிட்டு பிலமோனுடைய ஃப்ரெண்டா இருக்கிற பவுல் கிட்ட வந்துடுறாரு இந்த ஒனேசிமோஸ். பிரைஸ் தி லார்ட். சுக்குதா கதை. ஒனேசிமோஸ் இப்போ பவுல் கூட இருக்கிறார். முடிக்கிறேன், அவ்வளவுதான் முடிப்போம். அப்போ பவுல் பிலமோனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். இங்க பாரு, நான் உன் அடிமை தொழிலாளியாக இருந்த ஒனேசிமுஸை உன்னிடம் அனுப்புறேன். அவன் என் கூட இருந்த நாட்கள்ல கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டான், கிறிஸ்துவன் ஆயிட்டான். எனக்கு கிடைச்ச அந்த அன்பை அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். அவன் கிறிஸ்துவனாக இருக்கிறான். திருப்பி நான் அவனை அனுப்புறேன். அடிமையாக இல்ல, அன்பனாக நான் அவனை அனுப்புறேன். கிறிஸ்துவை அனுபவித்த ஒருவரால் அடிமையை அடிமையாக பார்க்க முடியாது. நான் அவனை என்னுடைய அன்பனாக அனுப்புறேன். என் இதயத்தையே அனுப்பி வைப்பது போல் நான் அவனை அனுப்பி வைக்கிறேன். நீ அடிமையா பார்க்க கூடாது, அடிமை விட மேலானவனாக, உன்னுடைய சகோதரனாக நீ அவனை பார்க்கணும். அவன் உங்ககிட்ட இருந்து கொஞ்ச நாள் ஏமாத்தி வந்துட்டான், அது இன்னும் உங்க கூட சேர்ந்து இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறான். அதனால அவனை நீ அடிமையா பார்க்காத. யார் ஒருவர் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் அடிமையை அடிமையாக பார்க்க மாட்டார்கள், பாவியை பாவியாக பார்க்க மாட்டார்கள், பிரச்சனை செய்கிறவர்கள் பிரச்சனை செய்கிறவர்களாக பார்க்க மாட்டாங்க. நமக்கு எத்தனை பிரிவினை வச்சிருக்கு தெரியுமா நம்ம அன்புல? ஏன்னா நம்ம அவரது அன்பை சுவைக்காததுனால நாமளே இங்க எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வைத்து ஒவ்வொருவருக்கும் நாம் விரும்புகிற விதத்தில் அன்பை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் யார் ஒருவர் இயேசுவின் அன்பில் இயேசுவிற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் பிறரை சகோதர சகோதரிகளைப் போல, உடன் பிறந்தவர்களைப் போல அன்பை சொந்தம் இதயமாக கருதி நண்பனாக, தோழனாக, தோழியாக கண்டு அவரை குறைகளை அல்ல, அவர்களை ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய அவர்கள் முனைவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே சிந்தனை தாங்க, முடிஞ்சிருச்சு. என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவர் அன்பு செய்யணும், அதுக்கப்புறம் மற்றது எல்லாம் செய்யணும். மற்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவருக்கு டைம் கண்டுபிடிக்க தேடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவரை வைங்க, மீதி எல்லாத்தையும் உங்களை அவரை ஃபர்ஸ்ட் அவர் வச்சிருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இயேசுவிற்கு முதன்மையான இடம் கொடுப்பேன் என்கிறவர்கள் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மொபைலுக்கு இல்ல, மொபைலை விட இயேசு முக்கியம் நினைக்கிறவங்க மட்டும் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாவே சொல்றீங்க. டேட்டா இல்லைனாலும் என் டாடி இருக்கிறார், என்னுடைய அப்பா பார்த்துக்குவார்ன்றவங்க மட்டும் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் கணவரின், என் குடும்பத்தாரினுடைய குறைகளை பார்க்க மாட்டேன், எப்படி அடிமையை கூட அன்பனாக பார்க்க பவுல் கற்றுக் கொடுத்தாரோ என் குடும்ப உறவுகளில் அவர்களில் நான் ஆண்டவரை பார்த்து அவர்களை அன்பு செய்வேன் என்று முடிவெடுத்து லாஸ்ட்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம், நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.